Hello everyone, welcome to our channel Professor of Civil. இந்த வீடியோல Civil Engineering A-க்கான previous year solved questions பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 4 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்க. இனி நம்ம சேனல்ல ரெகுலரா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். Evaporation from the surface of the reservoir may be reduced by sprinkling methane, spirit, cetyl alcohol and HCl. இதுல ஸ்பிரிட்டும் HClம் வந்து சீக்கிரமா எவாப்ரேட் ஆயிடும். சோ அது வந்து எவாப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணாது. cetyl alcohol தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் cetyl alcohol. Second question. Platinum cobalt scale is used for measurement of its color. Turbidity வந்து silica scale யூஸ் பண்ணுவாங்க units measure பண்றதுக்கு. Temperatureக்கு thermometer and solidsக்கு some other test யூஸ் பண்ணுவாங்க. So color is the correct answer. Platinum cobalt scale is used for measurement of its color. Color of fresh sewage is grey. Fresh sewage ஓட கலர் வந்து கிரே கலர்ல இருக்கும். அதுவே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அதோட கலர் வந்து டார்க் பிளாக் ஆயிடும். சோ fresh sewage ஓட கலர் வந்து கிரே கலர். ஆன்சர் இஸ் டி. Fourth question. The water of a river has an important property called ரிவர் வாட்டருக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து செல்ஃப் பியூரிஃபிகேஷன். ஆத்து தண்ணியில வந்து நேச்சுரலா ஆக்சிஜன் கலந்து வாட்டர் வந்து அதுவே பியூரிஃபை ஆயிக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் பியூரிஃபிகேஷன். வாட்டர் கேரேஜ் சிஸ்டம் நீட்ஸ் மோர் மென், ஏரியா, வாட்டர் அண்ட் மணி. இந்த சிஸ்டம்க்கு வந்து மேன் பவர் அதிகம் தேவைப்படுதா, இல்ல அதிக பரப்பளவு தேவைப்படுதா, இல்ல தண்ணி தேவைப்படுதா, இல்ல பணம் தேவைப்படுதான்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து வாட்டர் தான் தேவை அதிகம். இது என்னன்னா சீவேஜ் வாட்டரை கொண்டு போயிட்டு டிஸ்போசல் பாயிண்ட்ல டிஸ்போஸ் பண்றதுக்கு இதுல எது வந்து அதிகம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் தான் இதுல அதிகம் தேவை. Answer is C, water. Pollutants in air can be in the form of. ஏர்ல இருக்க pollutant வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ஒன்னு aerosol, particulates and gases and any of this. இதுல எந்த வடிவத்துல வேணாலும் pollutants வந்து ஏர்ல கலந்திருக்கும். So answer is D, any of this. pH value is symbol for magnesium, hydrogen, calcium and sodium. இதுல எந்த சிம்பல் வச்சு pH வேல்யூ வந்து அளக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. அது வந்து ஆன்சர் இஸ் பி, ஹைட்ரஜன். From septic tank the effluents are discharged into. செப்டிக் டேங்க்ல இருந்து வர கழிவு நீரை வந்து எதுல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து சோக் பிட், ஆக்சிடேஷன் பாண்ட், செஸ்பூல், ஆல் ஆஃப் திஸ். இதுல சோக் பிட்ல தான் வந்து அந்த கழிவு நீரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஆன்சர் இஸ் ஏ. The pollution of river or stream is indicated by an increase in. ரிவர் வாட்டர் ஆர் ஸ்ட்ரீம்ல வந்து பொல்யூஷன் எந்த கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகறனால அது பொல்யூஷன் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அசிடிட்டி, குளோரின் கண்டென்ட், ஆக்சிஜன் கண்டென்ட், நைட்ரேட் கண்டென்ட். ஆன்சர் இஸ் நைட்ரேட் கண்டென்ட். நைட்ரேட் கண்டென்ட் அதிகமா இருந்தாதான் அதுல ரிவர்ஸ்லயோ இல்ல ஸ்ட்ரீம்லயோ வந்து பொல்யூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு இண்டிகேஷன் கிடைக்கும். Garbage is a
dry waste or semi-liquid waste, liquid waste or none of this. இல்ல garbage வந்து dry waste. 11th question. The bacteria that can survive without oxygen are called as. Option A facultative bacteria, B anaerobic bacteria, C aerobic bacteria, D none of this. இதுல facultative bacteria வந்து ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து உயிர் வாழும். அனரோபிக்ங்கிறது ஆக்சிஜன் இல்லைன்னா சர்வைவ் ஆகும். aerobic வந்து with oxygen survive ஆகும். So answer is anaerobic bacteria. 12th question. BOD test is standardized at. BOD test அப்படின்னா என்னன்னா biochemical oxygen demand. இது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா எவ்வளோ ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து அந்த சீவேஜில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை உடைக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறது தான் வந்து பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் டெஸ்ட். அந்த டெஸ்ட் எந்த டெம்பரேச்சரில் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் பி 20 டிகிரி செல்சியஸில் 0th டே அண்ட் 5th டே வந்து ரிசல்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் பார்ப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. 13th question. The best coagulant for removing the color of water is. Option A alum, option B lime, option C iron sulfate, option D copper sulfate. Copper sulfate தான் best coagulant for removing the color of water. Question number 14. The secondary treatment of sewage is carried out by the use of A screens, B grit chambers, C trickling filters, D chlorination. Screen and grit chamber வந்து primary treatment, trickling filter தான் வந்து secondary treatment, chlorination வந்து last stage. So answer is trickling filters. 5th question. Air pollutants common to urban environments. ஒரு urban environmental சுற்றுச்சூழல்ல இருக்கிற என்னென்ன ஏர் பொல்யூட்டன்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆப்ஷன் பி பார்ட்டிகுலேட் மேட்டர், ஆப்ஷன் சி ஹைட்ரோகார்பன். இது எல்லாமே ஒரு காமனான ஏர் பொல்யூட்டன்ட் அந்த ஒரு அர்பன் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுபோல் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். கீப் சப்போர்ட்டிங். இது வந்து நிறைய ஜேஇ எக்ஸாம் ப்ளஸ் ஏஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.